பிரைஸ் லார்ட் ஜீசஸ். பிதா கர்த்தாவே, குமாரர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சாருக்கும் சிஸ்டருக்கும் நன்றி. அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். பிதா கர்த்தாவே, குமாரர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியாலே ஆகும்னு சொன்னீங்க. ஆண்டவரே, என்னை முழுமையாக மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுங்க. இந்த 4ஆம் வார்த்தையை தியானிக்க கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம ஜீவமுள்ள பதவி. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. சிலுவை என்பது கிறிஸ்துவுக்கு முன் எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல போகிறேன். சிலுவை கிறிஸ்துவுக்கு முன், சிலுவை என்றால் பாவம் செய்பவர்களுக்கு உருவாக்கின இருளின் மரமாக இருந்தது. என்னங்க, இருளின் மரமாக இருந்தது. கிறிஸ்து அறையப்பட்டதுக்கு பின் நாம் செய்யும் பாவங்களை மன்னித்து மறந்து நம்மை நீதிமான்களாக்க மாற்றக்கூடிய வெளிச்சத்தின் அறமாக மாறியது. மரம் அறமாக மாறியது. அராமிக்கில் அறம் அப்படின்னா ஹைட், எலிவேட்டட் பிளேஸ். தமிழில் விர்ச்சு, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஹோலினஸ். அது அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை இயேசுக்கு அப்புறம் அது பரிசுத்தமாக, ஹோலினஸாக மாறியது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறைந்து 7 வார்த்தைகளை அவர் விதையாக போட்டார். அவருடைய இரத்தத்தால் அதை உருவாக்கினார். இன்றைக்கு பலாயிரம் கோடி லட்சம் மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய கனியாக எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கானான் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தவர், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினவர், பல்லாயிரம் மக்களுக்கு நோயை சொஸ்தமாக்கினவர், 12 வருட கஷ்டப்பட்டிருந்த ஸ்திரீக்கு தன்னுடைய அங்கியை தொட்டவுடன் சொஸ்தமாக்கினவர், 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 7000 பேர்களுக்கு உணவு போஷித்தவர், கடல் அலைகளின் மேல் நடந்தவர், கடல் சீற்றத்தை அதற்றியவர், மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை எழுந்துவான்னு சொன்னோன்ன உயிரோடு எழுந்த வச்சவர். இவ்வளோ அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்திய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 4ஆவது வார்த்தையில் அங்கலாய்த்து சொல்றார்? 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-46 வாசிக்கவும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இதுக்கு முன்பாக கர்த்தர் நிறைய தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா உபாகமம் 31:8, யோசுவா 1:5 பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு ஒவ்வொன்றும் ஆறுதல் சொல்கிற வார்த்தைகளாக இருந்திருக்குது. அதே போல இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தைகள் யோவான் 10:30.
நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் அவர் ஒன்று தான், வி ஆர் ஒன் அப்படின்னு நிறைய இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை. அப்படி அவ்வளோ அளவுக்கு சொல்லி அவ்வளோ விசுவாசத்தில் தன்னோட தந்தையை நோக்கி பிதாவை நோக்கி சொல்லும் பொழுது சிலுவையில் ஏன் அவ்வளோ அங்கலாய்த்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு ஏன் அந்த வசனம் சொல்கிறாருன்னா, அது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது. சிலுவை அந்த விஷயத்தை அவர் தோளில் தூக்கின பொழுது நான் இந்த உலகம் செய்த அனைத்து பாவங்களும் தன் முதுகில் சுமந்தார். அப்போ அந்த முதுகில் சுமக்கும் பொழுது தன்னோட ஒரே பேரான குமாரனா இருந்தாலும் பிதா ஸ்ட்ரிக்ட் தான். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். உங்கள் அக்கிரமங்கள், நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்மளுடைய பாவங்களுமே பிதா நம்ம சொல்றத செவி கொடுக்காமலும் அவருடைய முகத்தை நம்ம மேலிருந்து அப்படியே திரும்பிக்குவார். இந்த ஆசீர்வாதம் மற்ற அத்தனை விஷயங்களும் ஸ்டாப் ஆயிடும். இந்த ஒரு விஷயம்தான் இயேசு கிறிஸ்து நம்ம செய்த, அவர் பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணர், ஆனால் நம்ம செய்த பாவத்துக்காகவும் நம்ம செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கையும் அவர் சுமந்தார். சிலுவையில் சுமக்கும் பொழுது பிதா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அவரோட முகத்தை பார்க்காம இந்த பக்கம் திரும்பிக்கிறார். அந்த நேரம் 3 மணி நேரம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள அந்த உறவு கட்டாயிருச்சு. அதை தாங்க முடியாம தான் 3.5 மணி நேரம் அடித்து கொண்டு வந்தாங்க. அதை சொன்ன மாதிரி உடம்புல எல்லாம் ஃபுல்லு ஒன்றுமே இல்லை, ஒன்று லங்கோடு கூட இல்லாமல் அடித்து நொறுக்கி அவ்வளோ கஷ்டப்பட்ட பொழுதும் அவர் ஒரு செகண்ட் கூட ஐயோ என்னால் முடியல பிதாவே என்னை விட்டுருங்க அப்படின்னு பின்னாடி ரிவர்ஸாக வந்ததே இல்லை. அதெல்லாம் தாங்கினிய தேவன் இயேசு கிறிஸ்து, அவருக்கும் பிதாவுக்கும் இடையில இருந்த அந்த கான்டாக்ட் கட் ஆன உடனே அவர்னால தாங்கவே முடியல. அங்கலாய்ப்புக்கு உச்சக்கட்டத்தில் போய் தான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு. 3 மணி நேரம் அவர் அந்த கேப் ஆயிடுச்சு. அவருக்கு இருவரிடம் இருந்த தேவ பிரசன்னம் மறைந்தது. கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி நேசிக்கிறாருன்றத ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் என்ன பண்றாருங்க, தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக நேர்ந்து விட்ட ஆட்டுக்குட்டியாக நமக்காக கொடுத்தார். இதே ஒரு விஷயம் இன்னொன்று எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஈசாக்கு மகனை பலியிடுறதுக்கு கேட்குறாரு ஆண்டவர், அவனோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ மலை மேலே ஆபிரகாம் கொண்டு போகிறாரு ஈசாக்க, அந்த பலிபீடத்தில் வைக்கிறார் பலி கொடுக்கறதுக்கு. கையை தூக்கி வெட்ட போகும்பொழுது தேவ தூதர்கள் வேண்டான்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கர்த்தர் காட்டுறார். ஈசாக்க தப்பு வைக்கிறார். ஆனால் அதே தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இங்கே பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியாக மாற்றி ஒண்ணுமே கண்டுக்கல. கடைசி நேரத்தில் கூட அன்னைக்கு ஆபிரகாம் கத்தி தூக்கும் போது பார்த்து வேண்டான்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை அவர் இழக்கும் பொழுது அவருடைய முகத்தை திருப்பிக்கிட்டார், அவரை பலி கொடுத்தார். எதுக்காக அப்படின்னா ஒரே விஷயம், நம்ம எல்லாத்துக்கும் மேல ரொம்ப 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 அன்பு கர்த்தருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய கர்த்தரின் சித்தத்தின்படி இயேசு 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து, நாம எதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பண்ணார்னா, அரைஞ்சார்னா, மரித்தார்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சிலுவையை தாங்கினார், இயேசு சிலுவையை ஏந்தினார், இயேசு சிலுவையை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா! சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எதனால பிதா கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க நம்ம மேலன்னா, அவருடைய சாயல்ல தான் நம்மளை படைத்தார். அவர் தன்னுடைய சுவாசத்தை நம்ம மேல ஊதினதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சுவாசத்தோட நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா! இவ்வளோ நம்ம செய்த பொழுது இவ்வளோ விஷயம் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த மெசேஜ் மூலியமா நம்ம என்ன செய்யணும்? எப்படி பிதா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல முகம் மறையாதபடி என்ன செய்யணும்னா 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய விஷயங்கள், தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் ஒன்று. ரெண்டாவது, தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், நம்மளுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள். தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பார், மறப்பார். நம்ம ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அந்த பாவங்கள்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, எத்தனை விதமான பாவங்கள், ஒவ்வொரு விதமும் நிறைய பாவங்கள் இருக்குது, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தரை திட்டினா பாவம், அவங்க மேலே பொறாமப்பட்டா பாவம், ட்ரிங்க்ஸ் பண்ணால் பாவம், சிகரெட் பீடி குடித்தா பாவம், வேசித்தனம் பாவம், கண்ணை பார்க்குற பார்வையில் அது பாவம், எத்தனையோ பாவங்கள் இருக்குது. அதை நம்ம ஆராயணும். அந்த பாவங்களை 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம், தெரிந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்மளுக்கே தெரியாது, அது நடந்து போச்சு பாவங்கள். அப்படிங்கும் போது நம்ம அதை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரோட முகத்தை நம்மகிட்ட இருந்து மறைக்க மாட்டார், மறைக்கவே மாட்டார். அதுக்காக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நொடியும் பிதாவினிடத்தில் தன்னுடைய தழும்புகளை எல்லாம் காட்டுவார். அப்பா அவங்க தெரியாமல் பண்ணிட்டா, அருண் பிரகாஷ் தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, மன்னிச்சிருங்க, இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க. பல தடவை அப்படி ஆண்டவர் நம்மளுக்காக பரிந்து பேசி அவருடைய தழும்புகளை நம்ம தப்பு வைப்பார். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. 2வது விஷயம், ரொம்ப மோசமான விஷயம், தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள். ட்ரிங்க்ஸ் அடித்தா கர்த்தர் நேசிக்க மாட்டாருன்னு தெரியும். ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவோம். இருந்தாலும் அடுத்த நாள் ஒரு சகோதரன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வெளியே புறஜாதி இருக்கிறவங்க கூப்பிடும் பொழுது அவனை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் போய் உட்கார்ந்து அவனுக்கு ஒரு கம்பெனி கொடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்க மாட்டார். ஆண்டவரோட முகத்தை உங்கள் மேலிருந்து திருப்புவார். இயேசு கிறிஸ்து அதுக்கும் ஒரு நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லுவார். ஆனால் நம்ம மறந்து தெரிந்து நம்ம போய் செய்யக்கூடிய தவறுகளுக்கு முகத்தை மறைத்து கொள்வார். முகத்தை மறைத்து கொண்ட என்ன நம்ம சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நம்ம சொல்ல வேண்டியதாகிடும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, பணம் பொருளாதாரம் டைட்டாக இருக்குது, தொழிலில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி ஹாவ் டு கன்ஃபஸ் டு த காட். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்குள்ளே ஒப்புரவாகணும்.
இது ரொம்ப 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 முக்கியம். இந்த நாள் நம்ம அங்கலாய்க்கிற நாள் கிடையாது. இது வெற்றியின் நாள், ஜெயத்தின் நாள். நெஞ்ச நிமித்தி மூக்க மேலே தூக்கிட்டு சொல்லணும், உலகத்தில் யார் எனக்கு இல்லை, ஏசப்பா ஒருத்தர் தான் எனக்காக உயிர் சிந்தினார். ஹல்லேலூயா. நெஞ்ச நிமித்தி ப்ரௌடாக சொல்லணும், எனக்காக இயேசு சாமி உயிர் கொடுத்தார், அவருக்காக நான் இருப்பேன். எதுக்காக அவர் எனக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். அவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல, அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும், அவரோட விசுவாசத்தின்படி நம்ம நடக்கணும். சிலுவையில் ஒன்றே ஒரு விஷயந்தான் மெயினானது. சிலுவையில் ஃபெய்த், ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற ஃபெய்த், விசுவாசம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த அருண் பிரகாஷ் ரட்சிக்கப்படுவாங்கிறது அவருக்கு தெரியும். என் மேலே வச்சிருந்த விசுவாசத்தில் தான் அவர் அன்னைக்கு ஆணையில் அறையப்பட்டார். ரெண்டாவது விஷயம் ஹோப், நம்பிக்கை. என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. என் பிள்ளை பாஸ்டர் சுரேஷ் சார் பல ஆத்மாவை கொண்டு வருவாங்க, சிஸ்டர் பல பேர்த்துக்கு வழி நடத்துவாங்க, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் அன்னைக்கு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தொங்கினார். மூணாவது, எல்லாத்துக்கும் மேலே அன்பு. நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்காக தான் இந்த சிலுவையில் முக்கியமான விஷயம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 விஷயத்தை தான் பிதா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நம்மளை இத்தனை நாள் சந்தோஷமாக சார் சொல்கிற மாதிரி நம்ம ஃபேனில் உட்காந்துருக்கோம், நல்லா ஜாலியாக உட்காந்து பண்ணுறோம். ஆனால் அந்த பாடுகள்லையும் நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்றைக்கு வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறார், பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு அந்த 3 விஷயங்கள் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். என்ன ஃபஸ்ட்டு கொடுக்கணும்? அன்பு கொடுக்கணும். நம்ம இடரல் ஆகக்கூடாது. என்ன கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் பின்மாற்றம் ஆகக்கூடாது. எனக்கு கஷ்டமே வந்துட்டு இருந்தாலும் பின்மாற்றம் ஆகக்கூடாது. 95% கண் பார்வை போன குருடனாக இருந்த என்னை ரட்சிப்பின்ற ஒரு பேட்ச் எனக்கு குத்துனதே இந்த கண் பார்வை போனதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நான் 2 கண்களும் குருடனாக இருந்தேன். ஒரு கண் இயற்கையாக நான் என்ன சொல்கிறேன்னா, குருடனாக இருந்தேன்னா உலக பிரமாணமான வாழ்க்கையில் இருந்தேன்னு சொல்கிறேன். 12 வருடத்துக்கு முன்பாக எனக்கு இந்த கண் பார்வை போனது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி தெரியும். 95% கண் பார்வை போன பொழுது தான் இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கி 100% கர்த்தர் எனக்கு கண்ணை கொடுத்துருக்காருன்னா நான் உலகத்தை பார்க்கறக்காக இல்லை, கர்த்தரை பார்க்கறக்காக. ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மனக்கண்களை திறந்து விடுங்க. இயேசு கிட்ட, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அன்பு, விசுவாசம், நம்பிக்கை வைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறதுல காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன் தீமை உன்னை தண்டிக்கும், தீமை செய்யாதீங்க. உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், மாறாதீங்க. இங்கிருந்து மறுபடியும் இப்போ வேற இதுக்கு போகாதீங்க. இப்போ நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட அம்மா இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கிருபையில் பாஸ்டர் சார் சிஸ்டரோட ஜபத்தில், உங்கள் அனைவரோட ஜபத்துலேயும் அம்மா இப்போ ஒரு 80% கிளியர் ஆகிட்டாங்க, கேன்சர் நோயிலேருந்து கிளியர் ஆகிருக்காங்க. அவங்க நேற்று ஃபோன் பண்ணும்போது ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போனேன். அவங்க போல இன்னொருத்தர் மூலியமாக போயிருக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன் அவங்ககிட்ட, அம்மா உங்கள் முன்னாடியே நான் ஜாதகத்தை கிழிச்சு போட்டேனா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னீங்க. நீங்கள் நம்புங்க, ஜோசியக்காரர் உங்களுக்கு சொல்கிறாரு, அவருக்கு பரிகாரம் செஞ்சு நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே, ஏன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறாரு? இதை நான் கேட்டேன். என்ன இப்படி சொல்கிறேன்னு, நான் என் கர்த்தர் மட்டும்தான் நான் நம்புவேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன். என் இயேசு எனக்காக தான் உயிர் விட்டிருக்கார். அதனால் நான் வைராக்கியமாக இருக்கிற, நெஞ்ச நிமித்திட்டா போகிறேன். இந்த பேட்ச் ஜீசஸ் சேவ்ஸுங்கிற பேட்ச்
எல்லா இடத்துலையுமே போடுறேன். எத்தனை வருஷங்க? 13 வருஷம் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம். கருப்பு கயிறு சிவப்பு கயிறு கருப்பு கயிறு கட்டிட்டு இருந்த எண்ணெய் அதை தூக்கி போட வச்சு சிவப்பு பேட்ச் ஜீசஸ் சேவ்ஸுங்கிற பேட்சை போட வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால அந்த வைராக்கியத்தோட இருங்க. என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பும் காரியமும் என்று உணர்ந்து கொள். எல்லாம் உணரக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. இது ரெஃப்ரெஷிங் டே. இது வருஷம் நம்ம தியானிக்கிறோம் இங்கே. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோன்னா என்னென்னா நம்ம புதுப்பிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். எனக்காக ஒருத்தர் இருக்கார். இந்த உலகமே அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். ஆனால் நம்ம அங்கலாய்ப்பு படக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கலாய்த்தார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாருமே சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சாருக்கும் சிஸ்டருக்கும் நன்றி. பிதா கர்த்தர் குமாரர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. இன்றையிலிருந்து அங்கலாய்க்காமல் சந்தோஷத்தோடு திரும்ப செல்லக்கூடிய அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆமேன்.